இந்த வயசுல லவ் பண்ணாத. ஏன் தெரியுமா? அது ஒரு நாசமா போற ஒரு வழி. அனுபவத்துல சொல்றேன். உருப்படவே விடாது நம்மள. இந்த பக்கம் யாருன்னு சொல்ல மாட்டேன். ஒருத்தன் கை தட்டல, இந்த விரல்ல இருக்கிற நகத்தை அவன் மனசுல ஓடுற மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? பின்ன எந்த வயசுல அப்படி ஓடுது அவன் வாய்ஸ்ல, அவன் மனசுல ஓடுதாரப்பா? இல்ல, நான் அவனையா கேட்டேன்? அவன் இல்லைன்னு தலையாட்டுறான். அப்ப அவன் தான். நான் என் கிளாஸ்ல வந்து பேசிக் தமிழ் எடுப்பேன். அப்ப யாருக்குமே தமிழ் தெரியாத பிள்ளைகளுக்கு பேசிக் தமிழ் எடுப்பேன். யாருக்கெல்லாம் தமிழ் தெரியாதுன்னு சொன்னா 2 கை தூக்கும். உட்கார சொல்லுவேன். பேசுறது கேட்குது, புரியுது இல்ல? அப்ப உனக்கு தமிழ் தெரியுதுன்னு அர்த்தம். உட்கார். புரியுதா? இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா? வெளிப்படையா சொல். எனக்கு என்ன, பெறுவதற்கும் இழப்பதற்கும் எனக்கு உங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது. மனசால பேரன்போடு சொல்றேன். உன் வாழ்க்கையின் நீ கவனி, என்ன கவனி. இந்த இந்த நம்ம பேசிட்டு போற அந்த 10-15 நிமிஷம் நீ மட்டும் வாய் மூடிட்டு, மத்தவங்க பேசினா பேசிட்டோம், நீ மட்டும் வாய் திறக்காது. அடுத்தவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. ரொம்ப நுட்பமான இன்னொரு பேருண்மையை, பெரிய வரத்தை, நீ சாபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான மிகப்பெரிய வரத்தை சொல்கிறேன். உன் வாழ்க்கை துணை இந்த வளாகத்தில் இல்லை. அதை இங்க தேடாத. சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சும்மா கை தட்டிட்டு போறது இல்ல. கூர்ந்து கேட்டுக்கோ. வரும். டேர் டு சே நோ. என்ன காரணம் தெரியுமா? இன்னொரு விஷயம் சொல்றேன். லவ் பண்ணலனாலும் நாசமா போவாங்க அவங்க, அது வேற விஷயம். இன்னொன்னு அதை விட நாசமா போற ஒரு மேட்டர் இருக்குது. என்னன்னா, லவ் பண்றவ பக்கத்துல உட்கார்றது. ஐய, அது நம்மள உருப்படவே விடாது சார். அதுல என்ன தெரியுமா எனக்கு பிரச்சனை? என்ன தெரியுமா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே ஆளை பத்தி ஒரே மேட்டர் சொல்லிக்கிட்டே இருக்கும். அது சம்பவமும் மாறாது. இந்த கை தட்டுறதெல்லாம் பாதிக்கப்பட்டதுங்க. ஒரே சம்பவம். அதுக்கா வந்தோம் +2 பாஸ் பண்ணி. அது வேற, அந்த +2 பாஸ் பண்ணது இருக்குது. கடவுளே, 10th பாஸ் பண்ணும் போது என்ன சொல்லிச்சிங்க அம்மா அப்பா டீச்சருங்கெல்லாம்? இது மட்டும் பாஸ் பண்ணிடு, வாழ்க்கையில பட்டொலி வீசி பறக்கலாம். பாஸ் பண்ணமா இல்லையா? +1ல என்ன சொன்னாங்க? +2 அதை மட்டும் பாஸ் பண்ணிடு, வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். நீங்க வந்து விட்டாங்களா? இப்ப வா, நீ ஜெயிச்சு காட்டு. ஏன் தெரியுமா சொல்றேன்? வாழ்க்கை இன்னும் உனக்கு தொடங்கவே இல்லை. நீ யார் தெரியுமா? நான் சொல்வதை ஆழமாக மனதில் உறுதி வாங்கிக்கொள். நீ துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கும் கட்டப்படும் கப்பல். இங்கேதான் கட்டுமான பணி நடக்கிறது. இந்த கட்டுமான பணி நடந்துருச்சுன்னு வச்சுக்க, 4th இயர்ல உன்னை அப்படி கடல்ல தள்ளி விட்டுருவாங்க. நீ கடல் சந்தித்தாயின்னு வச்சுக்க, அதற்கு பிறகு மறுபடியும் துறைமுகத்தில் கட்டுமான பணிக்காக அனுமதிக்க மாட்டாய். வெறும் ரிப்பேருக்காகத்தான் வந்து சேருவாய். மறுபடியும் உன்னை கட்ட முடியாது. நீ ஆழ்கடலை சந்திக்க வேண்டும், பெரிய பெரிய சூறாவளிகளை சந்திக்க வேண்டும், மிகப்பெரிய சுமைகளை சுமக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கை முழுவதும் நீ நீரிலே மிதந்து அடுத்தவர்களுக்கான அந்த விஷயத்தில் தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் துறைமுகத்தில் உறுதியாக கட்டப்பட வேண்டும். இங்கே கிடைக்கின்ற எந்த உதவியும் உனக்கு ஆழ்கடலில் கிடைக்காது. வெளியில் இருக்கின்றவர்கள், நான் ஒரு 10 விதி எழுதிட்டு வந்திருக்கிறேன் உனக்காக, உன்கிட்ட சொல்லிடணும்ட்டு. ரொம்ப முக்கியமான விதிகள். என் பையன் நான் சொன்னா கேட்பான். ஆனா எப்படி நடிப்பானா? கேட்கிற மாதிரியே நடிப்பானா? ஆனா என் முன்னால அப்படி நடந்துக்கவே மாட்டான். ஆனாலும் அவனுக்கு நான் நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உங்களைப் போலத்தான். நான் சொல்வது இப்பொழுது உங்களுக்கு சரிவர இருக்காது. ஒரு முறை வாழ்க்கை உங்கள் முன்னால் சவால்களை வீசுகின்ற பொழுது நான் சொல்லி தந்தது அங்க ஞாபகத்துக்கு வரும். கூட இருக்கிற பொண்ணு சில டைம்ல, கடவுள் நம்ம கிட்ட நேரடியா பேச மாட்டார் குழந்தைகளை, கூட இருக்கிறதன் மூலமா தான் பேசுவார். அந்த பேச்சை கவனிச்சுக்கணும். எது சாத்தானின் குரல், எது கடவுளின் குரல் நமக்கு தெரியணும். வேணாண்டி, அவன் சிரிப்பே சரியில்லை, மெசேஜ் வந்தா டிலீட் பண்ணிடு. கடவுளின் குரல் டிலீட் பண்ணிடு. உன்னை பார்த்து யாரும் சிரிக்கலன்னு உனக்கு பொறாம போ, கிடையாது. வாழ்க்கை நம்மிடத்தில் சில வார்த்தைகளை தரும். இறைவன் விரும்புகிறான், அதனால் அந்த வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு மூலமாக நம்மிடத்தில் செலுத்துகிறான். வாங்கி வைத்துக்கொள். நான் பாரு, உனக்கு ஜப்பான்காரன் தன்னுடைய மாணவனுக்கு சொல்லுகின்ற 5 விதிகளை சொல்கிறேன். நான் ஜப்பான் நாட்டிற்கு சென்ற பொழுதுங்க, யாருமே ரோட்ல ட்ரெயின்ல போன் யூஸ் பண்றது இல்லைங்க.
எல்லாரும் புக் வச்சு படிச்சிட்டு இருக்காங்க. நீங்க எந்த ட்ரெயினும் பாருங்க, நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, ஜப்பானியர்கள் டிராவல் பண்ணும் பொழுது புக்கு தான் வாசிக்கிறாங்க. அவர்கள் மொபைல் பார்ப்பதே இல்லை. பார்த்தா அங்கிருந்து தான் ஃபர்ஸ்ட் நோக்கியா வந்திருக்குது. அவன் தான் தொடங்கி விட்டது. உலகத்திலேயே ஆக டேஞ்சரஸ் கேம்ஸ் கொரியா, சைனா, இவங்க எல்லாம் அந்த கேம்ஸை உருவாக்கி வெளியில மார்க்கெட் பண்றாங்க. அவர்கள் நாட்டில் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு புரிவதே இல்லை. நமக்கு ஏன் டேஞ்சர் புரியுறது இல்ல? நான் இப்படி சொல்லட்டுமா, உனக்காக இந்த கல்லூரியில் சில கதவுகள் மூடப்பட்டு இருக்கும். ஒழுக்கம்ங்கிற பேர்ல இவங்க சில கதவுகளை மூடி வைப்பார்கள். அந்த கதவை மட்டும் திறந்து உள்ள போயிடலாம்னு நினைக்காத. அது உன் சுதந்திரம் இருக்கும் கதவு அல்ல. உள்ளே திறந்து போனால் நீ அடிமைப்பட்டு விடுவாய் என்பதற்காக அதை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம். உன் அடிமை கருதிதான் அது வேண்டாம் என்று சொல்கிறோம். எது அடிமைத்தனம்னு சொல்லட்டுமா? எது அடிமைத்தனம்னு சொல்றேன் குழந்தைகளை, மனசால சொல்லிட்டு போறேன். உங்களிடத்தில் நான் என் இறைவனின் சாயலை, அவர்களுடைய பேரருளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகின்ற இந்த சொற்கள் எதுவுமே என்னுடைய டைரியில இல்ல. நான் சொல்லுகிறேன், மனதால் சொல்லுகிறேன். வாழ்க்கை உங்களுக்கு அதி அற்புதமானதாக, ஆசீர்வாதம் கொண்டதாக வந்து சேர்ந்திருக்கிறது. சுதந்திரத்தை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். அடிமைத்தனத்திற்கு நோ சொல்லுங்கள். எது சுதந்திரம், எது அடிமைத்தனம்னு இப்ப அம்மா சொல்லிட்டு போயிடுவேன். நீ எல்லாம் நினைக்கிறாய் இந்த வயதிலே சுதந்திரமாக வெளியில் போய் போதைக்கு உட்படுவது, செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவது, போய் ஏதாவது ஒன்று தனக்கு உன்னுடைய உடல் என்ன ஹார்மோன் என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் போய் செய்வது, டான்ஸ் ஆடுவது, பாட்டு பாடுவது, கத்துவது, இதெல்லாம் சுதந்திரம் என்று நினைக்கிறாய். நான் சுதந்திரத்தை ருசித்தவள், அதனால் சொல்லுகிறேன். அது சுதந்திரம் அல்ல. அது உன்னை ஏதோ ஒரு வகையில் அடிமைத்தலைக்கு உள்ளே அழைத்து செல்லக்கூடிய வலை. சாட்டர்டே சண்டேங்கிறது ஓய்வுக்கு தானே வருது. அன்னைக்கு என்னத்துக்கு மிட் நைட் வரைக்கும் உனக்கு பார்ட்டி? ஓய்வு நாள் தானே அது. நமக்கு எப்படி பெர்ஸ்பெக்டிவ் புரியுறது? இப்ப நான் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா? என்ன இல்லையா? சரியா ட்ரெஸ் பண்ணலையாடாப்பா? ஒரு டீச்சர் இப்படிதானங்க பண்ணுவாங்க. எனக்கு ஏன் போத்துனாங்க? துணி போத்துனாங்கல்ல, இப்போ ஏன் போத்துனாங்க? ஒரு ஒரு மரியாதை. அப்போ ஊரெல்லாம் என்ன சொல்லுது? உடலை ஆடையால் போர்த்தி இருப்பது மரியாதை. புரியுதா? இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் வந்து குறைவாதான் ட்ரெஸ் பண்ணிட்டேன். உரிய ஆண்களுக்கு தாங்க, உரிய பெண்கள் குறைவா ட்ரெஸ் பண்ணா வலிக்கும். அதுவே மற்ற பெண்கள் ஒண்ணுமே இல்லாம வந்தாலே ஜாலியா தான் இருப்பாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளை, ஒரு லேட்டரல் திங்கிங் சொல்ற, ஒரு பக்கவாட்டு சிந்தனையை சொல்லுகிறேன். உடலை ஆணும் பெண்ணும் ஆடையால் போர்த்தி இருப்பதற்கு பெயர் மரியாதை. அதை அவிழ்க்க சொல்லுவது அடிமைத்தனம். நம்மை அடிமை செய்வதற்காக அவிழ்க்க சொல்லுகிறார்கள். ஆனால் அதையே சுதந்திரம் என்கின்ற பெயரால் அவிழ்க்க சொல்கிறார்கள். கல்வி கற்றதற்கு பின்னால் புரிகிறது எனக்கு இந்த சூழ்ச்சி. மேல்தட்டு படித்து பெரிய ஆட்களா வரக்கூடிய யாரையும் பாருங்க, யாரும் கண்ணியமாகத்தான் ஆடை அணிவார்கள். யாரும் ட்ரெஸ் குறைவா வரவே மாட்டாங்க. என்ன ரகசியம் அது? நீங்க எந்த ஐஏஎஸ் ஆபீசரையும் பாத்துக்கோங்க, எந்த ஐபிஎஸ் ஆபீசரையும் பாத்துக்கோங்க, கண்ணிய குறைவா ட்ரெஸ் பண்ணவே மாட்டாங்களே. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், நீங்க எந்த போலீஸ் ஆபீசரையோ அல்லது மந்திரியையோ அல்லது மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய யாரையும் பாருங்க, தலையை அழகா மடிச்சு கரெக்டா செய்ய வச்சிருக்கோம். அழகா இருக்கும், கொந்தி வச்சிருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தெரிகிறது எது சுதந்திரம் என்று. சுதந்திரத்தை சுவாசிப்பது என்பது என்னன்றதை சொல்லித்தர, அடிமை தலைக்குள் போறது என்னன்னு சொல்லித்தர. இந்த வயதில் நீ தெரிந்து கொள். நான் விதிகளை பிறகு சொல்லுகிறேன், ஜப்பான் விதிகளை பிறகு சொல்கிறேன். இந்த சுதந்திரத்தை புரிந்து கொள். அடிமை தலையில் ஒருபோதும் போய் சிக்கிக் கொள்ளாது. முதல்ல ரொம்ப நல்லா தான் இருக்கும். எப்பொழுது அது இல்லாமல் உன்னால் வாழ முடியாதோ அப்பொழுது நீ அதற்கு அடிமைப்பட்டு விட்டாய் என்று பொருள். ஆசைக்காகத்தான் போவாய், ஆனால் அது இல்லாமல் முடியாது என்கின்ற நிலையில் உன்னுடைய உயர்ந்த நிலை தாழ்த்து தாழ்த்து தாழ்ந்து வந்து கரைந்து போய் ஒன்றுமில்லாம போயிடுவ. சே நோ, ஸ்டார்டிங்லேயே சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் இந்த வயசுல நோ சொல்றவன் ஜோக்கரா தான் தெரியும். ஆனா நான் சொல்றேன், 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் தான் ஹீரோ. எல்லாத்துக்கும் எஸ் எஸ் சொல்லிட்டு இருந்தான்ல, 10 வருஷத்துக்கு அப்புறமா அவன் ஜீரோ கூட இல்ல. அது கூட ஒரு பெருமதி இருக்கு. பாருங்க, நான் சமீபத்துல ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நீங்களா ரீல்ஸ் பாப்பீங்களா?
அவங்க இருக்காங்கன்னு பார்க்காத. பார்ப்பீங்க தானே? இன்னைக்கு நான் சொல்ற பாரு, லிமிட்டடா பாரு. என் பையன் என்கிட்ட சொன்னான், அம்மா நீ மட்டும் நல்ல நல்ல ரீலா பார்க்குற, எனக்கு மட்டும் அது வரமாட்டேங்குது. நீ எந்த ரீலை 10 செகண்ட்ஸ்க்கு மேல பார்க்குறியோ அதே தரத்தோட ரீல்ஸ் உனக்கு வரும். நீ என்ன பார்க்குறியோ அது உனக்கு வருது, நான் என்ன பார்க்குறேன்னா அது எனக்கு வருது. இதுதான் ஏஐனுடைய சூழ்ச்சி, சூட்சுமம். நீ எதை தொடர்ந்து சில பேர் சொல்லுவோம், மொபைல் திறந்தாலே நீங்க தான் வரீங்க. ஏன் வரேன்? 10 செகண்ட்க்கு மேல கேட்குறேன் என் பேச்சை. 138 சேனல்ல ஓடுது என் பேச்சு. கரெக்டா பார்த்து அனுப்பிக்கிட்டே இருப்பான். நீ வேற ஏதாவது ஒரு குற்ற நடவடிக்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பாரு, தொடர்ந்து உனக்கு அதான் வந்துட்டு இருப்பான். நான் ஒரு ரீல் பார்த்தேன், அந்த விஷயத்தை மட்டும் கடத்திட்டு போயிடுறேன். அந்த ரீல் என்ன சொல்லுச்சுன்னா, நீ போட்டாலும் கிடைக்கும் உனக்கு, வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தை. யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? யாரும் பார்த்தது இல்லையா? ஓகே, இன்னைக்கு போய் பார்த்துக்கோங்க. வேட்டை நாயை ஒரு வெள்ளை கலர் குட்டியா வேட்டை நாய் மேடம், சம ஸ்பீட்ல ஓடுது. அந்த வேட்டை நாயை கொண்டு ஒருத்தர் ஒரு காட்டுக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு ரேஞ்சர். அவர் அங்க டென்ட் அடிக்கிறாரு. அது அவருடைய வனப்பகுதியை பார்த்துக் கொள்வதற்காக அவருக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய ஜாப். டென்ட் அடிச்சிட்டார், கதவுகள் எல்லாம் பூட்டி எல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய வேட்டை நாயை அனுப்புறாரு. சுத்தி பாதுகாப்பா இருக்கா, இல்லாத மிருகங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டு அது பார்த்துட்டு வந்து சொல்லணும். அந்த வேட்டை நாய் இவ்வளவு குட்டியா இருக்கு, இவ்வளவு இருக்குது, நல்லா இவ்வளவு நீட்டா இருக்கு, ஒயிட் கலர்ல இருக்கு, மெலிந்து இருக்கு. என்ன பெரிய பிரீடா எல்லாம் தெரியல, சாதாரண வேட்டை நாய். வேட்டை நாயெல்லாம் அப்படிதான் இருக்கும். ரொம்ப அலங்காரமா இருக்கிறதெல்லாம் அது வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி நாம வெளியில காவலுக்கு இருக்கணும். இது பாக்குறதுக்கெல்லாம் சுமாரா தான் இருக்கும், ஆனா நம்மள பாத்துக்கோங்க. நமக்கு பல நேரங்கள்ல இந்த கருத்து புரிவதே இல்லை. அந்த நாய் போய் ரேஞ்சஸ் சுத்திட்டு வருதுங்க. அந்த டைம்ல அத ஒரு சிறுத்தை பாத்துருச்சுங்க. இருக்கிற ஒரு சிறுத்தை, பெரிய எல்லாம் சிறுத்தை ஓடணும். எப்படி ஓடும் சீட்டா? 160 கிலோமீட்டருங்க. தொடங்குறது 40ல தான் தொடங்குது, 40ல தொடங்குது. 160 கிலோமீட்டர்ல ஓடுது வேட்டை நாய். சும்மாவா? அது உயிருக்கு பயந்து ஓடுது, பயங்கரமா ஓடுது. இதோட அதோட அப்படியே ரேஞ்ச் அப்படியே குறையுதுங்க. வந்து அப்படியே போய் இப்படி போயிடுச்சுங்க. நேர்ல பார்த்தா டென்ட் இருக்கு, ரைட் சைட்ல ரேஞ்சர் நிக்கிறாரு. வேட்டை நாய் ரேஞ்சரை பார்த்துருச்சு, ஆனா ரேஞ்சருக்குள்ள வேட்டை நாய் போல ரேஞ்சர் கிட்ட. ஏன்னா அந்த வேட்டை நாய்க்கு பிசிக்ஸ் தெரியும். இப்படி போய் இப்படி ரைட்ல கட் பண்ணோம்னா ஃபோர்ஸ் குறையும், இந்த சீத்தா வந்து அடிச்சிரும் தெரியும். நம்ம 10th வரைக்கும், நீங்களாம் +2 வரைக்கும் கூட படிச்சீங்களா பிசிக்ஸ்? ஆனாலும் படிக்கட்டில் இறங்கும் போது கீழே விழுந்துருவோம். பஸ்ல இருந்து இறங்கி கீழே விழுற ஆட்கள்லாம் உண்டு. ஒழுங்கா பிசிக்ஸ் தெரிஞ்சா ஒரு பொருளை கூட கீழே விட மாட்டோம். அது பேர் தான் பிசிக்ஸ். நான் தமிழ் டீச்சர், நான் அப்படிதான் நினைக்கிறேன். பயாலஜிங்கிறது, கெமிஸ்ட்ரிங்கிறது, ஜுவாலஜிங்கிறது, பாட்னிங்கிறது, சோஷியல் சயின்ஸுங்கிறது, லிட்ரேச்சருங்கிறது, மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறது எல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் தான். லைஃப் அப்ளிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப், நாட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். நான் எனக்கு அதை புரிஞ்சுக்கிறேன்னா நான் வளர்றேன், சும்மா மார்க் வாங்கி காட்டுறது இல்லை. சொல்றேன் பாரு, நேரா போயிடுச்சு அந்த நாய். கதவு திறந்திருந்தது, நாய் பயந்து போய் அந்த ரூம்குள்ள நுழைஞ்சது பாரு. அதே வேகத்துல சீத்தா வந்து அந்த ரூம்குள்ள நுழைஞ்சிருச்சு. சீத்தாவுடைய ஃபோர்ஸ்ல கதவு மூடிருச்சு டப்புன்னு. அது ஒரு இரும்பு லாக் போட்ட கதவு. ரேஞ்சருக்கு எப்படி இருக்கும்? ரேஞ்சர் என்ன நினைப்பார்? என்ன பயப்படுவார் ரேஞ்சர்? நாய் காலி. கதவு திறக்க முடியுமா ரேஞ்சரால? ஏன்? சிறுத்தை பாஞ்சிரும் வெளியில. அவர் உடனே ரெஸ்கியூ டீமுக்கு போன் பண்றார். ரெஸ்கியூ டீம் வருது. ரீல்ஸ்லாம் 10 செகண்ட்ல முடியுது. இதுதான் நீ பார்த்தாலும் நீ தான் புரிஞ்சுக்குவே. நீ மேல ரூம்குள்ள கேமரா போடுறாங்க. கேமரால பார்த்து நான் அதிர்ந்து போன குழந்தைகளை. நாம எல்லாம் ஜெனரலைஸ்டா சில ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறோம்ல, அந்த ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பல நேரங்களில் போய் நம்ம மன பிராந்தி. மேல போய் காட்டுறாங்க, அந்த நாய் இருக்குல்ல, அந்த செவகமா இருக்கிற ரூம்ல ஓரமா அப்படி படுத்துட்டு இருக்கு, பயந்து உயிரோட இருக்கு. அந்த சிறுத்தையை பார்த்துட்டு இப்படி ஓரமா, சிறுத்தைய காணோம். அப்படியே ரவுண்ட் அடிக்குது கேமரா. சிறுத்தை எங்க இருக்குது தெரியுமா? மூடப்பட்ட கதவு இருக்குல்ல, கதவுல ஒட்டிக்கிட்டு நாயை விட நடுங்கி கிடக்கு. பிடிச்சவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். அதான் உங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போற மெசேஜ். பசிக்காகத்தான் சிறுத்தை வேட்டையாட தொடங்கியது.
அதற்கு இதோ பசிக்கான இறை எனக்கு கிடைத்து விட்டது என்று கை அடிக்கின்ற அந்த வினாடியில் அதற்கு தெரிந்து போனது தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது. அதற்கு இப்பொழுது பசி ஒரு பொருட்டில்லை. அதற்கு அந்த ஆசைப்பட்ட நாய் வேண்டாம். அதற்கு வாழ்க்கையை வாழ்வதற்கான சுதந்திரம் தேவைப்படுகிறது. அதனால் அது சுதந்திரத்தை நோக்கி நடுக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிறது. நாம் பல நேரங்களில் ஆசைக்கு பின்னால் ஓடுகிறோம். ஆனால் எப்பொழுது நம் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று நமக்கு புரிகிறதோ அப்பொழுது அந்த ஆசை ஒரு பொருட்டாகவே நமக்கு தெரிவதில்லை. குழந்தைகளை முதலிலேயே முடிவு செய்து விடுங்கள். எதற்கு பின்னால் போவது, எதற்கு பின்னால் போனால் எங்கே அடிமையாகும், என்ன காரணத்துக்காகவும் சொல்றேன் குழந்தைகளை, உங்கள் கனவை சுதந்திரமாக வைத்திருங்கள். அதை எட்டுவதற்கான கதவு கல்வி மட்டும்தான்.